சென்னையில் தற்போது ஆங்காங்கே மழை பெய்து வரும் நிலையில் புரசைவாக்கத்தில் பல இடங்களில் தண்ணீர் தேங்கியுள்ளதால் பொதுமக்கள் கடும் அவதிக்கு ஆளாகியுள்ளனர். வாகன ஓட்டிகள் மிகவும் சிரமம் அடைந்துள்ளனர். அந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ராம்குமார். வணக்கம் ராம்குமார், இது குறித்த கூடுதல் விவரங்களை சொல்லுங்க. ஜனனி, இன்று காலை 1 மணி நேரம் சென்னையில் பெரும்பாலான இடங்களில் கனமழை பெய்து கொட்டி தீர்த்திருக்கிறது. இந்த ஒரு மணி நேரம் பெய்த இந்த கனமழை காரணமாக சென்னையில் உள்ள பல்வேறு பிரதான சாலைகளில் மழை வெள்ளம் சூழ்ந்திருக்கிறது. குறிப்பாக சென்னை புரசைவாக்கத்தில் உள்ள மில்லர் சாலை மற்றும் அழகப்பா சாலை உள்ளிட்ட இடங்களில் மழை வெள்ளம் சூழ்ந்துள்ளதால அங்கு கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. அதே போல வரக்கூடிய இருசக்கர வாகனத்தில் வரக்கூடிய வாகன ஓட்டிகள் சிரமப்பட்டு எங்கே பள்ளம் இருக்குமோ என்ற அச்சத்தில் ஆமை வேகத்தில் சென்று கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக அந்த இடத்துல மெட்ரோ ரயில் திட்ட பணிகள் நடைபெற்று வருவதால அந்த பகுதி முழுவதுமே வெள்ளக்காடாய் காட்சியளிக்கிறது. மில்லர் சாலை, புரசைவாக்கம், அதே போல புரசைவாக்கம் நெடுஞ்சாலை உள்ளிட்ட அனைத்து இடங்களிலும் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கு. ஆங்காங்கே மழைநீர் வடிகால் கால்வாய் அமைக்கும் பணி ஆமை வேகத்தில் நடைபெற்று வருவதால அங்க முழுவதுமாக மழை வெள்ளம் சூழ்ந்திருக்கிறது. இதன் காரணமாக வாகன ஓட்டிகள் பெரிதும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். வாகனம் இயக்க முடியாமல் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். மாநகர பேருந்துகள் மற்றும் 4 சக்கர பேருந்துகள் உள்ளிட்ட கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டர் தூரம் அளவுக்கு நெடிய இடத்தில் நின்று கொண்டிருக்கிறது. அதே போல சாலையில் நடக்கக்கூடிய பொதுமக்கள் இந்த மழை வெள்ளத்துல இருந்து போறதால உயிருக்கு ஆபத்தான நிலை ஏற்பட்டிருக்கு. எங்கு பார்த்தாலும் பள்ளம் தோண்டியிருப்பதால அந்த பகுதி முழுவதுமே வெறும் சிரமப்பட்டு செல்லக்கூடிய அவல நிலை ஏற்பட்டிருக்கிறது. 1 மணி நேரம் பெய்த மழைக்கே இந்த நிலைக்கு என்றால் இன்னும் பல மணி நேரம் பெய்தால் எந்த அளவுக்கு இருக்கும் என பொதுமக்கள் கேள்வி எழுப்புகின்றனர். ஒட்டுமொத்தமாக இந்த புரசைவாக்கம், மில்லர் சாலை உள்ளிட்ட அனைத்து இடங்களிலும் வெள்ளக்காடாய் காட்சியளிக்கிறது. ஜனனி, தங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி ராம்குமார்.